இது என் கையில கிடைக்க இத்தனை வருஷமா? மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்தாச்சு, பக்கத்துலயே அழகர் கோயிலுக்கு போகாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அழகர் கோயிலுக்கும் வந்தாச்சு. அவ்வளோ கூட்டம், அடிச்ச வேலைக்கு எப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்தா 2 பில்டிங் உயரத்துக்கு அருவாள்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. தூரத்துல இருந்து பார்த்தப்ப அட்டைன்னு நினைச்சு சரி பக்கத்துல போய் பார்த்தா உண்மையான இரும்புல செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள விபிஎனை விட்டுட்டு மாட்டு கீரை கொடுத்துட்டு இருந்தாரு. மாட்டு மேல இருந்த பயத்துல நம்ம ஆரக்குட்டி ஏறி எங்க அண்ணா கழுத்துல உட்காந்துட்டா. எனக்கு ஒரு கட்டு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் கீரையை வாங்கி மாட்டு கொடுத்தேன். அழகா அது சாப்பிட்டுருச்சு. அது சாப்பிட்ட உடனே அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்குன்னு நினைச்சிடாதீங்க, அழகர் கோயிலுக்கு மேல இருக்க பழமுதிர் சோலைக்கு தான் நெக்ஸ்ட் வந்தோம். அங்கேயே வந்து சூப்பரா சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நம்ம பரிசுக்குட்டி மைண்ட்ல என்னமோ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, அவன் ஆடிக்கினே இருக்கான். நாங்கெல்லாம் டயர்ட் ஆகி உட்காரலான்னு உட்கார்ந்தா நீங்கெல்லாம் வயசான டிக்கெட்டு நான் வட்டமா மெடுர் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். கார்ல வரவே எங்க காரை சுத்து போட்டவனுங்க தான் இவனுங்க தான். சரிப்பா கையில இருந்த வாழைப்பழத்துல இவங்களுக்கே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் நாங்க ஒரு வாழைப்பழமா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க இந்த கடை என் கண்ணில் பட்டுச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது என்னமோ வருஷம் வருஷம் பூத்துட்டு தான் இருக்கு, நம்ம தான் தேடி போய் வாங்கி சாப்பிடணும். எப்படியோ இன்னைக்கு இது எனக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்ற அந்த சந்தோஷத்துல கொட்டையை எடுக்காம சாப்பிட்டுட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த இனிப்பும் துவர்ப்பும் கலந்து இருக்கு, இதோட டேஸ்ட் வேற எதுலையுமே வராது. அப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, இதை நான் சாப்பிட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு.